போயிட்டாங்க, யார் போகலை அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அப்படின்னா இதை பற்றி நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் போடுறேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஆனால் அட்லீஸ்ட் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் எனக்கும் வீடியோஸ் கொஞ்சம் வந்து பூஸ்டப் பண்ண முடியும். இல்லைனா நெக்ஸ்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். போன வருஷம் கொடுத்த சப்போர்ட்டை இந்த வருஷமும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து கண்டஸ்டன்ஸ் அந்த லிஸ்ட்டுன்னு சொல்லும்போது நான் அதிர்ச்சியான போட்டியாளர்கள் இன்சைட் த ஹவுஸ்ன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் பார்க்காதவங்க. அதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே நான் சொல்லியிருப்பேன், திவாகர் வாட்டர்மெலன் திவாகர்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு லுக் தெரிஞ்சிச்சு 2 நாள் முன்னாடி வராருன்னு. அப்புறம் கலையரசன், அதுதான் அவர் சாமியார், அகோரியோ சாமியார் அவர் ஒருத்தர். அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிஷர்மேன் அந்த கேட்டகரியில் வந்து மீனவ பொண்ணு சுபின் அவங்க போகிறாங்க. அப்படின்னும் போது இவங்களாம் காமனர் கேட்டகரியில் வராங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தர் துஷார் அப்படின்னும் போது அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் பார்க்குறதுக்கு அவர் ஒரு கொரியன் பாய் மாதிரி இருக்கார். அப்படின்னும் போது அவருக்கான விஷயங்களில் வந்து அவர் என்ன பிக் பாஸில் எடுத்து வைக்க போகிறாருன்ற க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்குது. அஸ்வின் வரப்போகிறாரா, இவங்க வரப்போகிறாங்களா, உமர் வரப்போகிறாரா அப்படின்னும் போது அந்த